نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وبعد فإن أحسن الحديث كتاب الله وخير الهدي محمد عليه وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எக்கோனும் எக்குறையும் இல்லாத பரிசுத்த மார்க்கத்தையும் வேதத்தையும் இறைக்கருளிய இறைவனுக்கே புகழனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதை அதன் தூய வடிவில் ஒளிமறைவின்றி எத்தி வைத்த எம் பெருமானார் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாருடைய வாழ்வை அடித்தன உத்தம சஹாபாக்கள் தாபீன்கள் தப தாபீன்கள் நம்மவர்கள் அனைவர் மீதும் என்றென்றும் எப்போதும் நின்று நிலவட்டமாக என்று பிரார்த்தித்துக் கொண்டவனாய் ஃபர்ல் ஐனான ஜுமா கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய மாளிகையில் ஒன்று கூடியிருக்கின்ற இறை விசுவாசிகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் குர்ஆனிலும் சுன்னாவிலும் இவைகளெல்லாம் எங்களுடைய ஈருலக வாழ்க்கைக்கு பிரயோசனம் அளிக்கும் என்று சொல்லி தந்திருக்கின்றார்களோ கற்றுத் தந்திருக்கின்றார்களோ அப்படியான காரியங்களை முடியுமானவு எடுத்து நடக்குமாறும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் குர்ஆனிலும் சுன்னாவிலும் இவைகளெல்லாம் எங்களுடைய ஈருலக வாழ்க்கைக்கு பிரயோசனம் அளிக்காது நஷ்டம் விளைவிக்கும் என்று சொல்லி தந்திருக்கின்றார்களோ கற்றுத் தந்திருக்கின்றார்களோ அப்படியான காரியங்களை முற்றுமுதாக தவிர்த்து கொள்ளுமாறும் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொண்டவனாக அல்லாஹு தஆலா திருமறையை சுட்டி காட்டுகின்ற பொழுது வலகத் தரப்னா லின்னாஸி ஃபி ஹாதல் குர்ஆன் மின் குல்லி மஸலின் லஅல்லஹும் யததக்கரூன். இறைவன் குர்ஆனிலே ஏராளமான உதாரணங்களை எடுத்து காட்டியிருக்கின்றான். இந்த உதாரணங்களை எல்லாம் எடுத்து காட்டுவது லஅல்லஹும் யததக்கரூன், அவர்கள் சிந்தனை பெறுவதற்காக வேண்டி, அவர்கள் தெளிவு பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி இறைவன் குர்ஆனிலே ஏராளமான எடுத்துக்காட்டுகளை எங்களுக்கு சுட்டி காட்டியிருக்கின்றான். இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா மனித ஜீவராசி உன்னதமான படைப்பாக படைத்த ரப்புல் ஆலமீன் படைக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன என்பதையும் குர்ஆனிலே மிக தெளிவாக சுட்டி காட்டியிருக்கின்றான். ஒமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனித வர்க்கமும் ஜின் வர்க்கத்தினரும் அல்லாஹ்வை வணங்குவதற்காகவே அன்றி வேறு எதற்காகவும் படைக்கப்படவில்லை என்று படைக்கப்பட்டதனுடைய நோக்கத்தை ரப்புல் ஆலமீன் திருமறையிலே தெளிவாக சுட்டி காட்டியிருக்கின்றான். எந்த அடியான் இந்த படைக்கப்பட்டதுடைய நோக்கத்தை புரிந்து இறைவனுக்காக வேண்டி அவனுடைய ஆற்றலை தெரிந்து அவனுடைய வல்லமைகளை புரிந்து கொண்டு அவனுக்காக வேண்டி வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகின்றானோ அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹு தஆலா வசதிகளை நிரந்தரமாக்குவான். அல்லாஹ்வுடைய அருள்மலைகளை அவர்களுக்கு பொழிவான். யார் இதனுடைய ஹிக்மத்தை புரிந்து கொள்ளாமல் படைக்கப்பட்டதனுடைய நோக்கத்தை புரிந்து கொள்ளாமல் அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவர்களாக அல்லாஹ்வை மறந்து வாழ்கின்றார்களோ, அல்லாஹ்வை மறுத்து வாழ்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் அழிப்பான் என்று குர்ஆனிலே ஏராளமான இடங்களிலே எங்களுக்கு சுட்டி காட்டியிருக்கின்றான். அதற்கு உதாரணங்களையும் அல்லாஹ் தஆலா எடுத்து காட்டியிருக்கின்றான். எத்தனையோ சமுதாயங்கள், முன் சென்ற சமுதாயங்களை அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவர்களாக, மறுத்து வாழ்ந்தவர்களாக, மாறுபட்டவர்களாக, தூதர்களுக்கு மாறு செய்து வாழ்ந்ததன் விளைவாக அவர்களை அழித்ததாக அல்லாஹ் ஓரிரு இடங்களில் அல்ல பல இடங்களில் அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டியிருக்கின்றான். ஒரு சம்பவத்தை பல இடங்களிலே அல்லாஹ் சுட்டி காட்டியிருக்கிறானாக இருந்தால் அதனுடைய யதார்த்தத்தை தாத்பரியத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதன் மூலமாக நாங்கள் தெளிவு பெற வேண்டும். அதன் மூலமாக நாங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். இறைவனின் பக்கம் அதிகமாக நாங்கள் நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். முன் சென்ற சமுதாயங்களுடைய அழிவுகளை எல்லாம் அல்லாஹ் பேசுகின்ற பொழுது அதனை ஆயத் என்று எங்களுக்கு அடையாளப்படுத்தி தந்திருக்கின்றான். ஆயத் என்றால் அத்தாட்சியாக அல்லாஹ் எங்களுக்கு சுட்டி காட்டிருக்கின்றான்.
அலாமத்தாக அல்லாஹ் எங்களுக்கு பேசியிருக்கின்றான். எப்படி நாங்கள் சூரியனை அல்லாஹ்வுடைய அத்தாட்சி என்று புரிந்து வைத்திருக்கின்றோமோ, சந்திரனை எப்படி நாங்கள் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியாக புரிந்து வைத்திருக்கின்றோமோ, வானம் பூமியை எப்படி அல்லாஹ்வுடைய மிக பிரமாண்டமான படைப்பாக அவனுடைய வல்லமைகளை புரிந்து வைத்திருக்கின்றோமோ, அதுபோல இந்த அழிவுகளை நாங்கள் அல்லாஹு தஆலா அத்தாட்சியாக எமக்கு ஆக்கியிருக்கின்றான் என்பதை குர்ஆனிலே அல்லாஹு தஆலா மிக தெளிவாக எங்களுக்கு சுட்டிக்காட்டியிருக்கின்றான். இன்ன ஃபீ ذَلِكَ لَآيَاتٍ لِأُولِي النُّهَى. அதிலே அல்லாஹு தஆலா அழிக்கப்பட்ட சமுதாயங்களுடைய செய்திகளை சொல்லிவிட்டு சொல்கின்றான், அதிலே அறிவுடைய மக்களுக்கு அத்தாட்சி இருக்கின்றது. அப்படியாக இருந்தால் அந்த அழிவுகளின் மூலமாக நாங்கள் அல்லாஹ்வுடைய வல்லமைகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அவனுடைய ஆற்றலை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு அல்லாஹ் சக்தி மிகுந்தவன் என்கின்ற செய்தியை நாங்கள் அந்த அடையாளங்கள் மூலமாக புரிந்து கொள்ள வேண்டும். நூஹ் நபியினுடைய வரலாறுகளை பேசுகின்ற பொழுது வஜஅல்னா லின்னாஸி ஆயா, அவருடைய வரலாற்றை நாங்கள் இந்த மக்களுக்கு ஒரு படிப்பினையாக ஆக்கியிருக்கிறோம் என்று இறைவன் சுட்டி காட்டியுள்ளான். இந்த படிப்பினை நாங்கள் 2 வழிகளிலே பெற்றுக்கொள்ள முடியும். ஒன்று, அதனை ஓதுவதன் மூலமாக, இந்த குர்ஆனிய வசனங்களினுடைய செய்திகள் மூலமாக, அல்லது பயான் நிகழ்ச்சியின் மூலமாக, மார்க்க அறிஞருடைய தெளிவின் மூலமாக கேட்டு தெரிந்து கொள்ள முடியும். 2வது, நாங்கள் அதனை பார்ப்பதன் ஊடாக அவனுடைய அத்தாட்சியை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். அதன் மூலமாக நாங்கள் படிப்பினை பெற முடியும். எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயங்கள் எல்லாம் அளிக்கப்பட்டதாக சொல்லப்படக்கூடிய எல்லா செய்திகளும் இன்றைக்கும் அந்த இடங்கள் எல்லாம் அத்தாட்சியாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான் என்கின்ற செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் பேசுகின்ற பொழுது வைன்னக்கும் லதமுர்ரூன அலைஹிம் முஸ்பிஹீன வபில்லைலி அஃபலா தஅகிலூன், இரவு பகலாக நீங்கள் அவர்களுடைய அந்த இடங்கள் அளிக்கப்பட்ட இடங்களைத்தான் கடந்து செல்கின்றீர்கள். அஃபலா தஅகிலூன், நீங்கள் நல்லறிவு பெற மாட்டீர்களா, அதிலிருந்து படிப்பினை பெற மாட்டீர்களா என்று இறைவன் அதிலே சுட்டிக்காட்டியிருக்கின்றான். அந்த சமுதாயங்கள் எல்லாம் மிக பெரும் பலசாலிகளாக வாழ்ந்திருந்தார்கள், ஆயுதப்படைகளோடு வாழ்ந்திருந்தார்கள், சொத்து சுகங்களோடு வாழ்ந்திருந்தார்கள், எத்தனையோ அதிகாரங்களோடு வாழ்ந்திருந்தார்கள். எல்லா வசதிகளும் அதிகாரங்களையும் இருந்தும் ஏன் அவர்கள் அல்லாஹ்வுடைய அந்த அழிவில் இருந்து அவர்கள் பாதுகாப்பு பெறவில்லை என்கின்ற ஒரு நிதர்சனமான ஒரு யதார்த்த பூர்வமான கேள்வி எழலாம். அதற்கு அல்லாஹ் அவற்றுக்கான விடைகளை எங்களுக்கு குர்ஆனிலே சுட்டிக்காட்டியிருக்கிறான். நூஹ் நபியினுடைய வரலாற்றை புரட்டி பாருங்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்திலே, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலே அல்லாஹ்வை வணங்கி கொண்டு வந்திருந்தார்கள். அல்லாஹ்வுக்கு வணக்கம் செய்வதில், இபாதத்து செய்வதில் ஒரு சில மனிதர்கள் அதிகமாக ஈடுபட்டிருந்தார்கள், மிகச்சிறப்பானவர்களாக வாழ்ந்து வந்திருந்தார்கள். அந்த மனிதர்கள் நூஹ் நபியினுடைய காலத்திலே மரணிக்கின்றார்கள். அந்த மனிதனுடைய மரணத்துக்கு பின்னால் அந்த நல்ல மனிதருடைய மரணத்தை வைத்து அவர்களை வணங்க தொடங்கினார்கள். அவருடைய வணக்க ஸ்தலங்களிலே அவர்களை வணக்க வழிபாடுகளுக்குரியதாக அந்த நல்லடியார்களை ஆக்கிக் கொள்கின்றார்கள். நூஹ் நபியுடைய காலத்திலே ஷிர்க் உருவாகின்றது. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் 950 வருடங்கள் சுமார் இரவு பகலாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள். பிரச்சாரம் செய்கின்ற போதெல்லாம் எங்களுக்கு தெரிந்த வரலாறுகள் சுருக்கமாக ஒரு சில செய்திகளை நான் சொல்றேன். பிரச்சாரம் செய்கின்ற போதெல்லாம் வஜஅலு அஸாபியஹும் ஃபீ ஆதானிஹிம், அவர்களுடைய விரல்களை தங்களுடைய காதுக்குள் பொத்திக் கொண்டார்கள், அதனை கேட்கல. நூஹ் நபி எல்லாம் பேச வர நேரம் அவர்களை கல்லால் அடித்தார்கள், கஷ்டப்படுத்தினார்கள். சில நேரம் நூஹ் நபி, யா அல்லாஹ், இவர்கள் அறியாமல் செய்து விடுகின்றார்கள், இவரை மன்னித்து விடு என்று பிரார்த்தனை புரிந்தார்கள். குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னால் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள், இவர்கள் திருந்தவும் மாட்டார்கள், திருந்தி வாழ்பவர்களை நிம்மதியாக வாழவும் விட மாட்டார் என்பதற்காக வேண்டி இறைவனிடத்தில் இவரை அழித்து விடுமாறு பிரார்த்தனை புரிகின்றார்கள். அல்லாஹ் அடுத்த நிமிடம் நூஹ் நபிக்கு கட்டளையிடுகின்றான், நூஹே நீங்கள் கப்பலை கட்டுங்கள் என்று இறைவன் கட்டளையிடுகின்றான். நூஹ் நபி மிகப்பெரிய கப்பலை கட்டுகின்றார்கள். கப்பலை கற்ற நேரம் கூட நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் இறைவனுடைய கட்டளை முழுமையாக ஏற்று அந்த சேவையை செய்கின்றார்கள், தமக்கு ஏவப்பட்ட கட்டளையை செய்கின்றார்கள். அந்த மக்கள் அவர்களை எள்ளி நகையாடினார்கள். எங்க ஓட விடப்படுறாரு, நிலத்துல ஓட விடப்படுறாரா, எதுல ஓட விடப்படுற எல்லாம் அவர்கள் நூஹ் நபியை கிண்டல் செய்தார்கள், எள்ளி நகையாடினார்கள். நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அதனை பொருட்படுத்தவில்லை. அவர்கள் இறைவன் என்ன கட்டளை அவர்களுக்கு இட்டானோ அந்த கட்டளை அவர்கள் செய்து வந்திருந்தார்கள். ஒரு மழை பெய்கின்றது, அந்த மழைக்கு பின்னால் நூஹ் நபிக்கு கட்டளையிடப்படுகின்றது, நூஹே, யாரெல்லாம் உங்களுடைய கட்டளை ஏற்று என்னை நம்பிக்கை கொண்டார்களோ அவர்களை இதில் ஜோடி ஜோடியாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கட்டளையிடப்படுகின்றது. சோடி சோடியாக அந்த கப்பலிலே ஏறுகின்றார்கள். மிக பிரம்மாண்டமான ஒரு மழை பெய்கின்றது. அந்த மழை எந்த அளவுக்கு தெரியுமா பெய்கின்றது, மலைகளை மூடக்கூடிய அளவுக்கு, நிரப்பக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் தஆலா பிரம்மாண்டமான ஒரு மழையை அல்லாஹ் ஏற்படுத்தினான்.
நூஹ் நபியினுடைய மகனும் அந்த வெள்ளத்தில் அழிக்கப்படுகின்றான். நூஹ் நபியினுடைய மகன் தன்னுடைய கண்ணுக்கு முன்னால் மகன் அழிக்கப்பட இருக்கின்றான். வெள்ளத்திலே தத்தளித்துக் கொண்டிருக்கின்றான். மகனே ஆனா எங்களோடு ஏறிக்கொள் என்று சொன்ன பொழுது அவர், நான் இந்த உயரமான மலைகள் இருக்கின்றது, அந்த மலைகளுக்கு மேலால் ஏறிக்கொண்டு நான் தப்பித்து விடுவேன் என்று சொல்லுகின்றான். நூஹ் நபியினுடைய மகன் தன்னுடைய மகன் பெற்ற மகன் தன்னுடைய கண்ணுக்கு முன்னால் வெள்ளத்திலே அடிபட்டு செல்கின்றான். அந்த நேரம் தந்தையினுடைய உணர்வின் காரணமாக நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் இறைவனிடத்திலே பிரார்த்தனை புரிகின்றார்கள். இறைவா, என்னுடைய மகன் என்னுடைய பரம்பரையைச் சேர்ந்தவன், என்னுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவன், அவனை பாதுகாத்து விடு யா அல்லாஹ் என்று பிரார்த்தனை புரிகின்றார்கள். அல்லாஹ் சொல்கின்றான், வைன்னஹு லைஸ மின் அஹ்லிக், நூஹே அவன் உன்னுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவன் கிடையாது, உன்னை சார்ந்தவன் கிடையாது. ஏன் தெரியுமா? அவன் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளவில்லை, நீ போதித்த போதனைகளுக்கு கட்டுப்படவில்லை, அதனால் அவன் உன்னுடைய குடும்பம் கிடையாது என்று சொன்னான். தன்னுடைய கண்ணுக்கு முன்னால் மகன் அழிக்கப்பட்டார் என்கின்ற வரலாற்று செய்திகளை நாங்கள் பார்க்கின்றோம். இத்தனைக்கும் யாரெல்லாம் அந்த கப்பலிலே தப்பித்துக் கொண்டார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய கட்டளை யார் ஏற்றார்களோ, நூஹனுடைய பிரச்சாரத்துக்கு யார் கட்டுப்பட்டார்களோ, அந்த மனிதர் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கப்பலிலே ஏறிக்கொண்டார்கள், அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். யார் இறைவனை மறுத்து வாழ்ந்தார்களோ, இறைவனுடைய அத்தாட்சிகளை புறக்கணித்து வாழ்ந்தார்களோ, அந்த மனிதர்கள் அழிக்கப்பட்டார்கள் என்ற வரலாறுகளை நாங்கள் பார்க்கின்றோம். ஆதி சமுதாயத்தினுடைய வரலாறுகளை பாருங்கள். ஆதி சமுதாயத்துக்கு அல்லாஹ் தஆலா ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நபியாக அனுப்புகின்றான். அந்த சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயம் தெரியுமா? அல்லத்தி லம் யுஹ்லக் மிஸ்லுஹா ஃபில் பிலாத், அவர்களை போன்று வேறு எந்த பிரதேசத்தில் நாங்கள் வேறு யாரையும் படைக்கவில்லை. அந்த அளவுக்கு உடல் வலிமை பொருந்தவர்கள், அவர்கள் பலசாலிகளாக காணப்பட்டிருந்தார்கள். இவர்களுக்கும் அல்லாஹ், இவர்கள் பலசாலிகளாக இருந்திருந்தாலும் இவர்களும் அல்லாஹ்வுக்கு ஷிர்க் செய்து வந்திருந்தார்கள், அல்லாஹ்வுக்கு மோசடி செய்து வந்திருந்தார்கள், அவர்கள் இறை தூதருக்கு மாறுபட்டு வந்திருந்தார்கள். அல்லாஹ் தஆலா அந்த சமுதாயத்தை நெறிப்படுத்துவதற்காக வேண்டி ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அனுப்பினார்கள். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமக்கு விதிக்கப்பட்ட கடமை என்னவோ அந்த கடமையை செவ்வனே நிறைவேற்றி வந்தார்கள். அல்லாஹ் தஅபுது இல்லல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குங்கள், இன்னி அகாஃபு அலைக்கும், மிக கடுமையான ஒரு வேதனை உங்களுக்கு வர இருக்கின்றது, அந்த வேதனை உங்களுக்கு பயப்படுகிறேன் என்று சொன்னார்கள். அந்த மக்கள் என்ன தெரியுமா சொன்னார்கள்? காலு அஜித்தனா லிதக்ஃபிகனா ஆலிஹத்தினா, ஹூதே நாங்கள் ஒரு கடவுளை வணங்கி கொண்டிருக்கின்றோம், நாங்கள் வணங்கக்கூடிய இந்த கற்களை விட்டும் மரங்களை விட்டும் எங்களை திசை திருப்பதற்காக வேண்டியா நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். ஃபஅத்தினா பிமா தஈதுனா இன் குன்த மினஸ் சாதிகீன், நீங்க சொல்ற விஷயம் உண்மையாக இருந்தால், அல்லாஹ் எங்களை அழிப்பான் கண்டிப்பான் என்று நீங்கள் சொல்வது உண்மையாக இருந்தால், ஃபஅத்தினா பிமா தஈதுனா இன் குன்த மினஸ் சாதிகீன், நீங்கள் உண்மையாளராக இருந்தால் அந்த தண்டனை கொண்டு வாருங்கள் என்று சவால் விட்டார்கள். இறைவன் அவர்களை அழித்தான். மிக மிக ஒரு சில ஆண்டுகள் அவர்கள் வறுமையிலே வாழ்ந்திருந்தார்கள், பஞ்சத்திலே இருந்தார்கள். அந்த மக்களுக்கு ஒரு மேகமூட்டம் வருகின்றது. மேகமூட்டம் வந்த உடனே அவர்கள் நினைத்து விட்டார்கள், அந்த ஆது கூட்டம் நினைத்து விட்டது, இது எங்களுக்கு மழை பொழியத்தான் வந்திருக்கிறது என்று நினைத்துக் கொண்டார்கள். மாறாக அது அவர்களை மழை பொழிவதற்காக வேண்டி வந்த மேகக்கூட்டம் கிடையாது, அவரை அழிப்பதற்காக வேண்டி வந்த மேகக்கூட்டம் என்பதை குர்ஆன் எங்களுக்கு வரலாறாக சான்று வருகின்றது, ஒரு படிப்பினையாக சுட்டித் தருகின்றது. ஒரு மிகப்பெரிய ஒரு காற்று அவரை அழித்ததாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லித் தருகின்றான். வஅம்மா ஆதுன் ஃபஉஹ்லிகு பிரீஹின் சர்சரின் ஆத்தியாம், சுழற்றி வீசக்கூடிய காற்றுகளின் மூலமாக அவர்கள் மாற்றி அழிக்கப்பட்டார்கள் என்று வரலாறு சொல்கின்றது. ஒரு நாள் 2 நாள் அல்ல, 7 இரவுகளும் 8 பகல்களும் அந்த காற்று வீசியது. யாரெல்லாம் தங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்று தங்களுடைய குடிசைகளில் இருந்து கொண்டார்களோ, ஒளிந்து கொண்டார்களோ, தங்களுடைய பலத்தால் அதிலிருந்து பாதுகாப்பு பெற முடியும் என்று தம்பட்டம் அடித்துக் கொண்டார்களோ, அல்லாஹ் அவர்களை எப்படி தெரியுமா அழித்தான்? பேரித்த மரத்தினுடைய வேறு அடியோடு பிடுங்கி வீசப்பட்டது போன்று அவர்களை அல்லாஹ் அடித்து வீசினான், அழித்தான் என்று வரலாறு சொல்லப்படுகின்றது. சமூது கூட்டத்தினுடைய வரலாறை தெரியும். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபியாக அனுப்பப்பட்டார்கள், தஅவத் செய்கின்றார்கள், பிரச்சாரம் செய்கின்றார்கள், அல்லாஹ்வை வணங்குங்கள், ஷிர்க் செய்யாதீர்கள் என்று சொன்னார்கள். அந்த மக்களும் பலசாலிகளாக இருந்தார்கள். மலைகளை குடைந்து தங்களுடைய கூடாரங்களை இருப்பிடங்களை செய்து கொண்டார்கள். நினைத்துக் கொண்டார்கள், எந்த நிலநடுக்கமும் புயல் காற்றும் எங்களை அழிக்காது, ஏனென்றால் நாங்கள் மலைக்குள்ள குடைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், மலைக்குள்ள வீடுகளாக அமைத்துக் கொண்டிருக்கிறோம், எங்களை யாராலும் அழிக்க முடியாது என்ற ஆணவத்தோடு வாழ்ந்திருந்தார்கள். அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்திருந்தார்கள், தூதருடைய கட்டளைகளை புறக்கணித்து வாழ்ந்திருந்தார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களை ஃபஅம்மா சமூது ஃபஉஹ்லிகு பித்தாகியா, மிகப்பெரிய சப்தத்தை கொண்டு அழித்ததாக அல்லாஹ் வரலாறுகளை சொல்கின்றான். அவர்கள் சொன்னார்கள், சாலிஹ் ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னர்கள் பிரச்சாரம் செய்த பொழுது அவர்கள் சொன்னார்கள், நீங்களும் எங்களை போன்ற ஒரு மனிதர் தான் என்று சொன்னார்கள். உண்மையிலே நீங்கள் செல்ற விஷயம் எல்லாம் உண்மையாக இருந்தால் நீங்கள் ஒரு அத்தாட்சியை கொண்டு வாருங்கள். என்ன அத்தாட்சி தெரியுமா? இந்த கற்பாறைக்கிலிருந்து ஒரு ஒட்டகத்தை கொண்டு வாருங்கள் என்று கட்டளையிட்டார்கள். அல்லாஹ் தஆலா அவருடைய கட்டளையை ஏற்று சாலிஹ் ஸலாத்து வஸ்ஸலாமுடைய நபித்துவத்தை உண்மைப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா மலைக்கிலிருந்து ஒரு ஒட்டகத்தை பிறப்பித்தான்.
சொன்னார்கள் சாலை அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹாதிஹி நாக்கத்துல்லா, இது அல்லாஹ்வுடைய ஒட்டகம், இதுக்கு அநியாயம் செய்யாதீங்க, உங்களோட நீர்நிலை செல்ல நீங்க நீர் புகட்ட விடுங்கள், இதனுடைய அல்லாஹ்வுடைய பூமியில இதை மேய விடுங்கள் என்று சொன்னார்கள். அந்த மக்களில் 7 பேர், அந்த மக்களிலே 9 பேர் அதனை திட்டமிட்டு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு அடையாளமாக அத்தாட்சியாக அனுப்பப்பட்ட அந்த ஒட்டகத்தை கொலை செய்து விடுகின்றார்கள். சாலிஹ் நபி சொன்னார்கள், 3 நாள் பொறுத்திருங்கள் என்று சொன்னார்கள். 3 நாள் பொறுத்திருங்கள், அல்லாஹ்வுடைய வேதனை வரும் என்று சொன்னார்கள். என்னதுக்கு அப்பா 3 நாள், இப்ப கொண்டு காட்டுங்கன்னு சொல்லி சவால் விட்டார்கள். 3 நாட்களுக்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு சப்தம் அவர்களை பிடித்தது. அந்த சப்தத்தின் மூலமாக அவருடைய வீடுகளுக்குள்ளே அவர்கள் அழிக்கப்பட்டதாக குர்ஆன் எங்களுக்கு சான்று வருகின்றது. லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வரலாற்றை பாருங்கள். எந்த சமுதாயம் செய்யாத மிக கேவலமான ஒரு செயலை செய்தார்கள், ஈனச் செயலை செய்தார்கள். இன்றைக்கு எதனை மேற்கத்தியவர்கள் கலாச்சாரமாக ஒரு பண்பாடாக அதனை அவர்கள் பகிரங்கமாக செய்து கொண்டு வருகின்றார்களோ, அது அன்றைக்கு லூத் நபியுடைய காலத்தில் ஆரம்பிக்கப்படுகின்றது. ஓரின சேர்க்கை மிக மோசமான ஒரு செயல். அந்த செயலை பார்த்து லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமுதாயம் அல்லாஹ்வுக்கு மாறும் செய்திருந்தார்கள். இந்த கேவலமான செயலில் ஈடுபட்டிருந்தார்கள். எந்த அளவுக்கு ஈடுபட்டிருந்தார்கள் என்றால், மலக்குமார்கள் மனித ரூபத்திலே லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்தில் விருந்தாளிகளாக வந்தார்கள். அவர்களை கூட அடைந்து கொள்வதற்காக வேண்டி, அவர்களோடு உறவு கொள்வதற்காக வேண்டி அவர்கள் போரிட்டார்கள். லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வீடுகளை அப்படியே அவர்கள் சுற்றி வளைத்துக் கொண்டிருந்தார்கள். லூத் நபி சொன்னார், இதோ என்னுடைய ஏதாவது உங்களுடைய ஆசையை தீர்த்துக் கொள்ளணுமாக இருந்தால் என்னுடைய பெண் மக்கள் இருக்கின்றார்கள், அவர்களை திருமணம் முடித்து உங்களுடைய ஆசைகளை தீர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அந்த மக்களோ, லூத்தே உங்களுக்கு தெரியாதா நாங்க எப்படிப்பட்டவர்கள், எங்களுக்கு இவர்கள் தான் தேவை என்கின்ற ஆசை உணர்வோடு அவர்கள் கொந்தளித்திருந்தார்கள். லூத் நபிக்கு கட்டளையிடப்படுகின்றது, லூத்தே நீ அந்த செய்தி சொன்னது அவருடைய மனைவி. லூத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி 2 விருந்தாளிகள் வந்திருக்கிறாங்கன்னு சொன்னது அவருடைய மனைவி இரவு நேரத்தில் சென்று எத்தி வைத்து விடுகின்றாள். எங்களுடைய வீட்டில் 2 விருந்தாளிகள் வந்திருப்பதாக சொன்னார். சொன்னதுக்காக வேண்டி அல்லாஹ் கட்டளையிடுகின்றான், லூத்தே உங்களோட மனைவியை விட்டுட்டு நீங்க இந்த இடத்தை விட்டு போங்க. மனைவி உங்களை சார்ந்தவர் கிடையாது, உங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர் கிடையாது, அவர் அல்லாஹ் ஈமான் கொண்டவள் கிடையாது, அவள் தான் உங்களுடைய வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்ததை சொன்னவள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி லூத் நபியை அவர்களோடு ஏற்றுக்கொண்டவர்களையும் அந்த பிரதேசத்தை விட்டு செல்லுமாறு அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். அதற்கு பின்னால் அல்லாஹ் தஆலா இரவோடு இரவாக அவர்களுடைய சுடுபட்ட கற்களை கொண்டு அந்த பூமியை அழித்து அவர்களுடைய பூமியை தலைகீழாக புரட்டினான் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சான்று வருகின்றான். ஃபிர்அவுனுடைய வரலாற்றை படித்து பாருங்கள். அன ரப்புக்குமுல் அலா, இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது நான் தான் உங்களுடைய கடவுள், என்னைத்தான் நீங்கள் வணங்க வேண்டும் என்கின்ற தம்பட்டம் அடித்தவன், மிகப்பெரிய ஆயுத படைகளோடு இருந்தவன், அவன் கூட அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவனாக இருந்தான். எத்தனையோ பிரச்சாரங்களை மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களும் அவர்களுடைய சமுதாயத்தைச் சேர்ந்தவரும் அவருடைய தோழர்களும் பிரச்சாரம் செய்தும் அந்த கூட்டம் அதனை ஏற்கவில்லை. கடைசியில் எத்தனையோ அல்லாஹ் தஆலா கட்டங்கட்டமாக தண்டனை வழங்கியும் கடைசியில் அல்லாஹ் தஆலா கடலிலே மூழ்கடித்த வரலாறுகளை அல்லாஹ் குர்ஆனிலே சான்று வருகின்றான். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் அளவை நிறுவையிலே மோசடி செய்து வந்திருந்தார்கள், அல்லாஹ்வுக்கு மாறு செய்து வந்திருந்தார்கள். அதனால் அவர்களை அல்லாஹ் சப்தத்தை கொண்டு அழித்ததாக குர்ஆனிலே அல்லாஹ் சான்று வருகின்றான். பனி இஸ்ராயீலிலே அவர் ஒரு தௌராத்தை பின்பற்றி யூதர்கள் வாழ்ந்து வந்திருந்தார்கள். அவர்களுக்கு ஒரு கட்டிடப்பட்டது, சனிக்கிழமை மீன் பிடிக்க கூடாது என்று கட்டிடப்பட்டிருந்தது. ஆனால் அந்த நாளிலே அதிகமான மீன்கள் அந்த கடலிலே இருந்திருந்தது. அதற்காக அவர்கள் என்ன செய்தார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்றுக்கொள்ளாமல், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அவருடைய ஏவலுக்கு அடிமைத்துவப்படாமல் அவர்கள் செய்த விடயம் என்ன தெரியுமா, அவர்கள் வெள்ளிக்கிழமை இரவு வலை போடுவார்கள், ஞாயிற்றுக்கிழமை காலையில் எடுப்பாங்க, அல்லது வெள்ளிக்கிழமை அவர்கள் இன்னொரு வழியால வாய்க்கால் வெட்டி சனிக்கிழமை வார மீன் எல்லாம் அதுக்குள்ள வந்து உளும், அதை அடுத்து அவங்க எடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை புறக்கணித்து வாழ்ந்தார்கள். அதனால் அல்லாஹ் அவர்களை என்ன தெரியுமா செய்தான், குர்ஆனில் அல்லாஹ் சூரா பக்கராவில் அவர்களை சாட்சி வருகின்றான். அல்லாஹ் அவர்களை கூனு கிரதத்தன் ஹாசியின், கேவலப்படுத்தப்பட்ட குரங்குகளாக அல்லாஹ் அவர்களை மாற்றினான் என்று அல்லாஹ் தஆலா வரலாறுகளை எங்களுக்கு நிறைய செய்திகள் அல்லாஹ் முன் சென்ற சமுதாயங்களுடைய அழிவுகளை பற்றி பேசுகின்றான். இன்றைக்கு எங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த வரலாறுகள் எல்லாம் தெரியும். நான் சுருக்கமா ஒரு சில விஷயங்களை மட்டும் சொன்னேன். எங்களுடைய குழந்தைகளுக்கு இன்றைக்கு நடந்த ஒரு 2 மணி நேர படத்தை அப்படி கன்சிமுன்றதுக்குள்ள செல்லி முடிப்பாங்க. யார் நடிகர், என்ன படம், இதெல்லாம் எங்களோட குழந்தைகள் செல்லும். ஆனால் குழந்தைகளுக்கு முன் சென்ற நபிமாருடைய வரலாறுகள் தெரியாது. ஏன்னா சில நேரத்தில் பெற்றோருக்கும் அது தெரியாது. போனை கொடுப்போம், தாராளமா என்னத்தையும் பாருன்னு கொடுப்போம், ஒரு வரையறை என்று அந்த போனை பார்க்கறதுக்கு நாங்கள் கொடுப்போம். அவங்க படமும் பார்ப்பான், பாட்டும் கேட்பான், வாய்க்கு முடியாத பாட்டெல்லாம் சர்வசாதாரணமா பாடிட்டு போவான். ஆனா பிள்ளைக்கு
நூஹ் நபியினுடைய வரலாறு தெரியாது, முன்னே நபிமாருடைய வரலாறுகள் தெரியாது, ஏன் அழிக்கப்பட்டார் என்ற செய்தி தெரியாது. இந்த அறிவுகள் எல்லாம் அவர்களுக்கு முழுமையாக பூட்டப்பட வேண்டும் என்கிற செய்தியை உங்களுடைய உள்ளங்களிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹு தாலா இவருடைய அழிவுகளிலே எங்களுக்கு ஒரு சில செய்திகளை சொல்லித் தருகின்றான். இந்த அழிவுகள் எல்லாம் சர்வ சாதாரணமாக சென்ன உடனே அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள், அவனுக்கு சிறுக்கு செய்யாது என்று சொல்லி அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக வேண்டி அல்லாஹ் எடுத்தான் கவுத்தான் என்று அவர்கள் அழிக்கவில்லை. கட்டம் கட்டமாகத்தான் அல்லாஹு தாலா அந்த அவர்களை அழித்தான். அதுல ஒரு படிப்பினை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன தெரியுமா? அல்லாஹு தாலா அழிப்பதற்கு முன்னால் சிறுக்கு செய்திருந்தாலும், குஃபரிலே இருந்தாலும், இறைவனை மறுத்து வாழ்ந்திருந்தாலும் அல்லாஹ் அவர்களுக்கு வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்திருந்தான். குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது மக்கன்னாங் ஃபில் அர்லி மாலம் நுமக்கின் லக்கும், உங்களுக்கு தராத வசதி வாய்ப்புகளை எல்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான். முன்னே சமுதாயத்துக்கு அல்லாஹ் பலத்தை கொடுத்திருந்தான், செல்வத்தை கொடுத்திருந்தான், அதிகாரத்தை கொடுத்திருந்தான், எல்லா செல்வத்தையும் வசதிகளையும் கொடுத்துத்தான் அல்லாஹ் கொடுத்திருந்தான். அப்படி இருந்தும் அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர்கள் பாவம் புரிந்தார்கள். அதனால் அல்லாஹ் தஆலா அவர்களை அழித்து இன்னொரு சமுதாயத்தை கொண்டு வந்ததாக சொல்கின்றார். திடீரென்றெல்லாம் அவர்கள் அழிக்கப்படவில்லை. அந்த சமுதாயத்துக்கு நபிமார்கள் பாவங்கள் செய்த பொழுது, அல்லாஹ்வை மறுத்து வாழ்ந்த பொழுது அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு நபிமார்களை அனுப்பியிருந்தான். சொல்லுகின்றான், அவர்களுடைய வேதனை கொண்டு நாங்கள் அழித்திருந்தோமாக இருந்தால், ஒரு தூதரை அனுப்புறதுக்கு முன்னால, ஒரு நபியை அனுப்புறதுக்கு முன்னால நாங்கள் அழித்திருப்போமாக இருந்தால், லகாலு ரப்பனா லௌலா அர்சல்த இலைனா ரசூலன், அவங்க செல்லுவாங்க, இறைவனே எங்களுக்கு நீங்க எங்களை அழிக்கிறதுக்கு முன்னால ஒரு தூதரை அனுப்பியிருந்தால் ஃபனத்தபிய ஆயாத்திக்க, உன்னுடைய வசனங்களை நாங்கள் பின்பற்றிருப்போம், உன்னுடைய கட்டளை பின்பற்றிருப்போம் என்று சொன்னார்கள். அதனால அல்லாஹ் செல்லுவார்கள் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா அவர்களை எடுத்தான் என்று அவர்களை அழிக்கவில்லை, அவர்களுக்கு நபிமார்களை அல்லாஹு தஆலா அனுப்பியிருந்தான். அதுபோல கட்டம் கட்டமாக பாவங்கள் செய்கின்ற பொழுது சில தண்டனைகளை கொடுத்து அல்லாஹ் அவர்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தான். பணிந்து வருவார்களா என்று அவர்கள் பார்த்தான். ஆனால் அதை கூட அவர்கள் பொருட்படுத்தவில்லை. ஃபிர்அவுனை அழிப்பதற்கு முன்னால் அல்லாஹ் தஆலா தொடர் மழையை கொடுத்திருந்தான். விவசாயத்தை நாசமாக்கக்கூடிய ஒரு வகையான வெட்டுப்பூச்சிகளை அனுப்பியிருந்தான். கால்நடைகளை பாதிக்கக்கூடிய ஒரு வகையான தானியங்களை அழிக்கக்கூடிய ஒரு வகையான பூச்சிகளை அல்லாஹ் அனுப்பினான். இறத்த ஆறுகளை ஓடினான், தவறுகளை பெருக்கெடுத்து செய்தான். இப்படி எத்தனையோ சோதனை வழங்கியதுக்கு பின்னால் தான் அல்லாஹ் அவர்களை அழித்தான். எடுத்த உடனே அல்லாஹ் அவங்களை அழிக்கல. இந்த சின்ன சின்ன தண்டனை எல்லாம் கொடுத்து பார்த்து இதன் மூலமாக அவர்கள் என்னிடத்திலே பணிந்து வருவார்களா, பாவமீட்சி வருவார்களா என்று கொடுத்து பார்த்ததுக்கு பின்னால் தான் அல்லாஹ் அவர்கள் அழித்ததாக எங்களுக்கு இந்த வரலாறுகள் சுட்டி தருகின்றது. அதுபோல அல்லாஹு தஆலா இவர்களுக்கெல்லாம் ஒரு தவணை காலம் கொடுத்திருந்தான். வகையிமின் கரியத்தின் அம்லைத்துலஹா வஹிய வாலிமத்துன், அவர்கள் அநியாயம் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் கூட அல்லாஹு தஆலா அவங்களுக்கு ஒரு வரையறை செய்யப்பட்ட ஒரு அவகாசத்தை கொடுத்திருந்தான், ஒரு கால அவகாசத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தான். பின்னால்தான் சும்மஹத்துஹா, அதற்கு பின்னாலும் அவர்கள் இறைவனை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவருடைய அத்தாட்சிகளை புரிந்து கொள்ளவில்லை. அதற்கு பின்னால் தான் அழித்ததாக அல்லாஹு தஆலா திருமறையை சுட்டித் தருகின்றான். இப்படியான அம்சங்கள் மூலமாகத்தான் அல்லாஹ் அந்த சமுதாயங்களை அழித்திருக்கான் என்கின்ற செய்திகளை அவர்கள் ஊடாக நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். அவர்கள் எல்லாம் அழிக்கப்பட்டதுக்கான காரணங்கள் என்ன என்றால், அவர்கள் நபிமார்களோடு தர்க்கம் செய்து கொண்டிருந்தார்கள், ஏகத்துவத்தை புறக்கணித்து வாழ்ந்தார்கள், இறைக்கொலைக்கு மாறு செய்து வருவார்கள், அனாவசியமான கேள்வி கேட்டார்கள், கஞ்சத்தனத்தோடு வாழ்ந்திருந்தார்கள், ஒழுக்க சீர்களோடு வாழ்ந்திருந்தார்கள், அளவை நிறுவையிலே மோசடி செய்திருந்தார்கள். இப்படி பல்வேறுபட்ட காரணங்களுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா இந்த சமுதாயத்தை அழித்ததாக குர்ஆனில் எங்களுக்கு சான்று பலனாக இருந்தால், அதன் மூலமாக நாங்கள் ஏராளமான படிப்பினைகள் பெற வேண்டும். அந்த அழிவு நமக்கு ஏற்பட்டால் என்கின்ற ஒரு உணர்வு எங்களுக்கு ஏற்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னர்கள் மேகமூட்டங்கள் இருளாக இருந்தால் மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருப்பார்கள், மழை பொழிய போகிறது என்று சந்தோஷமாக இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய முகத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே மேகமூட்டமாக இருக்கின்றது, மழை பொழிய போகின்றது என்று மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கின்றார்கள், நீங்களோ ஏன் அல்லாஹ்வுடைய தூதரே நீங்கள் உங்களுடைய முகம் மாறி இருக்கிறது என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த மேகமூட்டம் ஆது கூட்டத்தை பிடித்த அதாபாக இருந்து விடுமோ என்ற அச்ச உணர்வு எனக்கு இருக்கிறது என்று சொன்னார்கள். எனவே நாங்கள் நினைக்க கூடாது, நமக்கு வரக்கூடிய மழை, வீசக்கூடிய காற்று அல்லாஹ் எங்களுக்கு சாதகமாக தந்திருக்கின்றான். நாங்கள் செய்யக்கூடிய பாவங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செய்யக்கூடிய நன்றி கெட்ட செயற்பாடு மூலமாக அவைகளுக்கு அழிவுகளாக கூற மாறலாம் என்கின்ற அந்த யதார்த்தத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் அம்மா பாத். அன்பிக்கினிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா திருமறையிலே பேசுகின்ற பொழுது ஹஸிபன்னாஸ யுத்ரக யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன், நீங்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொல்லிவிட்டீர்களாக இருந்தால் அல்லாஹ் உங்களை சோதிக்காமல் விட்டு விடுவான் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களா?
வலக்கது ஃபத்தன்னல்லதீன மின் கப்லிஹிம், இவர்களுக்கு முன்னால் இருந்த சமுதாயத்தை நாங்கள் சோதித்திருக்கின்றோம். அதன் மூலமாக நாங்கள் உண்மையாளர்கள் யார், பொய்யர்கள் யார் என்கின்ற செய்தியை நாங்கள் புரிந்து கொண்டிருக்கின்றோம். ஈமான் கொண்டிருந்தாலும் ஈமான் மூலமாக அல்லாஹ் எங்களை சோதிப்பான் என்கின்ற உண்மையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு புள்ளி விவரத்தின்படி டிசம்பருடைய மாதங்கள் பேரழிவுகள், இயற்கை அழிவுகள் அதிகமாக இடம்பெறக்கூடிய மாதமாக தோன்றிருக்கின்றது. வரக்கூடிய 26ஆம் தேதியோடு 2004ஆம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமிக்கு கூட நான் நினைக்கிறேன் 19 அல்லது 20 வருடங்கள் சென்று விடுகின்றது. எனவே இயற்கை அழிவுகள் அதிகமாக இடம்பெறக்கூடிய மாதமாக ஆய்வாளருடைய புள்ளி விவரத்தின்படி டிசம்பர் மாதம் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இதில் நாங்கள் ஒரு சில செய்திகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இயற்கை அழிவுகள் எல்லாம் மறுமை நாளுடைய அடையாளமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். வெள்ளப்பெருக்கு ஏற்படுகின்றது, அல்லது சுனாமி ஏற்படுகின்றது, பெரும் காற்று ஏற்படுகின்றது. இப்படியான இயற்கை அனர்த்தங்கள் ஏற்படுவதற்கு பௌதிக ரீதியான சில காரணங்கள் இருந்தாலும் ஆன்மீக ரீதியான ஒரு சில காரணங்களும் இருக்கின்றது என்கின்ற செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இந்த இயற்கை அழிவுகள், இயற்கை சாதாரணமாக இயங்கக்கூடிய இந்த இயற்கை எல்லாம் அசாதாரணமான சூழ்நிலைக்கு மாறியதாக இருந்தால் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், லஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹர், கடலிலும் தரையிலும் குழப்பங்கள் வெளியாகின்றது. பிமா கஸபத் ஐதின் நாஸ், மனிதர்கள் தங்களுடைய கரத்தால் செய்து கொண்ட அந்த பாவங்களின் மூலமாகத்தான் அவர்களுடைய அந்த குழப்பங்கள் ஏற்படுகின்றது. பூமி கொந்தளிக்கின்றது, பூமியிலும் கடல்களிலுமே பிரச்சனைகளும் குழப்பங்கள் ஏற்படுகின்றதாக இறைவன் திருமறையிலே சுட்டித் தருகின்றான். அப்படியாக இருந்தால் மனிதன் செய்யக்கூடிய இந்த பாவமான காரியங்களின் மூலமாகத்தான் இப்படியான இயற்கை அழிவுகள் ஏற்படுகின்றது என்கின்ற யதார்த்தத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு உங்களுடைய சமூகத்திலே ஏராளமான ஒழுக்க சீர்கேடுகளும் அளவு நிறுவையினுடைய மோசடிகளும் எந்த பாவங்கள் மூலமாக முன்னே சமுதாயம் அளிக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றதோ அந்த பாவங்களில் எல்லாம் இன்றைக்கும் அவைகள் எல்லாம் சர்வ சாதாரணமாக இடம்பெறக்கூடிய விடயங்களை நாங்கள் பார்க்கலாம். எனவே வியாபாரிகளாக இருப்பீர்களாக இருந்தால் அளவை நிறுவை விஷயத்திலே அல்லாஹ்வை அஞ்சி நடந்து கொள்ள வேண்டும். ஒழுக்க சீர்கேடுமான விஷயங்களிலே எங்களுடைய குழந்தைகளை, எங்களுடைய பெண் மக்களை, எங்களுடைய சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எல்லா இடத்திலும் இருக்கின்றது. இந்த விஷயத்தில் நாங்கள் தவறளிப்போமாக இருந்தால் அல்லாஹு தஆலா மிகப்பெரிய அழிவை எங்களுக்கு கொண்டு வருவான் என்கின்ற யதார்த்தத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியான இந்த ஒழுக்க சீர்கேடிலே அல்லாஹ் வெறுக்கக்கூடிய, அல்லாஹ் கோபிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பாவம் தான் இந்த ஷிர்க் என்கின்ற செய்தியாக தோன்றிருக்கின்றது. இணை வைப்பு என்பது இன்றைக்கு சமுதாயத்திலே கண்களுக்கு தெரியாத ஒரு வெற்று கிருமிகளாக ஊடுருவதை நாங்கள் பார்க்கலாம். ஷிர்க்கை பொறுத்த மட்டில் இன்னல்லாஹ லா யக்ஃபிரு யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா, அல்லாஹ் எதையும் நாடினால் மன்னிப்பான், ஷிர்க்கை மன்னிக்க மாட்டான் என்று சொல்கிறான். ஒமை யுஷ்ரிக்கு பில்லாஹ், யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கின்றார்களோ, வணக்க வழிபாடுகளை அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்கிறார்களோ, யார் அல்லாஹ் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிகின்றார்களோ, யார் அல்லாஹ் அல்லாஹ்விற்கு அறுத்து பலியிடுகிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய தீர்வு என்ன தெரியுமா? பக்கத ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, அவர்களுக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான், அவர்களுக்கு தங்குமிட நரகம் என்று அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்றார்களோ பக்கத்து தலாலன் பஈதா, அவர்கள் தெளிவான ஒரு வழிகட்டில் இருப்பதாக இறைவன் சொல்லித் தருகின்றான். இன்றைக்கு இந்த ஷிர்க்கும் சமுதாயத்திலே பரவி காணப்படக்கூடிய ஒன்றாக காணப்படுகின்றது. டிசம்பருடைய மாதம் அழிவுகள் ஏராளமாக கிடைக்கக்கூடிய மாதம் என்று சொல்கின்றோம். சென்ற அழிவு கிழக்கு பிரதேசத்திலே எத்தனையோ உயிர்களை ஒரு வெள்ளப்பெருக்கின் மூலமாக உயிர்கள் காவு கொள்ளப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. அந்த பிரதேசத்திலே எங்களுக்கெல்லாம் தெரிந்த செய்திதான், கொடியேற்ற பள்ளி ஒன்று இருக்கின்றது. அங்க இபாதத்து செய்கிறோம் என்கின்ற போர்வையிலே பீச்சுக்கும் அந்த பள்ளிக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ஒரு பீச்சில் என்னென்ன கூத்தெல்லாம் நடக்குமோ அதே அனாச்சாரங்களும் அட்டூழியங்களும் அந்த கொடியேற்ற பள்ளியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதுக்கு வெளியிடங்களில் இருந்து பல பேர் சென்று கொண்டிருக்கிறார்கள். அதனை கண்டுகளிப்பதற்காக வேண்டித்தான் செல்லுகிறார்களோ தவிர ஒரு சுற்றுலா தலமாகத்தான் அதனை ஆக்கியிருக்கின்றார்களோ தவிர ஒரு வணக்க ஸ்தலமாக அதை ஆக்கிக் கொள்ளவில்லை. அவர்கள் அதிலே ஏராளமான அல்லாஹ்வுக்கு ஷிர்க் செய்யக்கூடிய, அல்லாஹ் வெறுக்கக்கூடிய, அல்லாஹ் விரும்பாத, தூதர் காட்டித்தராத எத்தனையோ அநியாயங்கள் இந்த இடத்திலே நடைபெறுகின்றது. அப்படியான செயற்பாடுகள் மூலமாக இந்த இயற்கைகள் கோபம் அடைகின்றன. அல்லாஹு தஆலா அதன் மூலமாக அழிவுகளை ஏற்படுத்துகிறான் என்கின்ற செய்திகளை எங்களுக்கு இந்த வரலாறுகளும் முன் சென்ற நபிமானுடைய அழிவுகளும் எங்களுக்கு சுட்டித் தருகின்றது என்கின்ற செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியான ஒரு செய்தியிலே அவர்களிடத்திலே நாங்கள் வேண்டிக் கொள்வது என்ன தெரியுமா? அவர்கள் இந்த வருடத்தோடு நான் நினைக்கிறேன் 203வது கொடியேற்ற விழாவை கொண்டாடி இருப்பாங்க. நூஹ் நபி தன்னுடைய சமுதாயத்துக்கு 950 வருஷங்கள் பிரச்சாரம் செய்தார்கள். உங்களுக்கு ஒண்ணுக்கு இன்னும் காலம் ஈக்குதுன்னு நினைச்சு கொண்டிருக்கிறாங்க.
அவர்களுக்கு இன்னும் காலம் இருக்கின்றது. நூஹ் நபி 950 வருஷம் பிரச்சாரம் செய்ததுக்கு பின்னால் அந்த சமுதாயம் அளிக்கப்பட்டது. அவர்களும் அந்த அழிவுக்கு முன்னால் அவர்களை திருத்திக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அழிவு. அதனை சூழ எத்தனையோ கடற்கரை பிரதேசங்கள், இயற்கையான ஒரு சூழலோடு அமைவிடம் இருக்கக்கூடிய அந்த இடம் ஒரு நாளைக்கு அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு உள்ளாக்கப்படுவார்கள். அதற்கு முன்னால் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படியான இடங்களுக்கு நாங்கள் யாரும் செல்லக்கூடாது, அப்படியான செய்திகளுக்கு நாங்கள் எந்த விதமான ஆதரவும் வழங்கக்கூடாது என்கின்ற செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவைகளுக்கு எதிராக போராட வேண்டும் என்கின்ற உணர்வு ஒவ்வொரு மூமினிடத்தில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பண்பு. அவைகள் நம்மளுக்கு தெரியாமல் அதுல சிலாக்கள் பிசினஸ் செய்ய போறது, வியாபாரத்துக்கு போறதுன்னு சொல்லி அந்த இணை வைப்புக்கோ அவர்கள் ஆதரவாக எத்தனையோ நமக்கு தெரியாம எத்தனையோ விடயங்கள் நாங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். எனவே அப்படியான காரியங்கள் நாங்கள் ஈடுபட வேண்டும். இன்னொரு அழிவு வந்துதான் நாங்கள் படிப்பினை பெற வேண்டுமா என்றிருந்தால் அதற்கு முன்னால் நாங்கள் இறைவனிடத்தை பாவ மன்னிப்பு தேட வேண்டும். எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் சிறுக்கு அல்லாத ஏனைய சிறிய சிறிய பாவங்களும் செய்திருப்போம். அல்லாஹ் கோபிக்கக்கூடிய, அல்லாஹ்வை கோபமூட்டக்கூடிய ஏதாவது பாவமான விடயங்களில் நாங்கள் ஈடுபட்டிருப்போம். எனவே அப்படியான விடயங்களில் இருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். முன்னே சமுதாயங்களுடைய அழிவுகள் எங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய என்ன தெரியுமா? அவர் அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டு மறந்தார்கள், மாறு செய்து வாழ்ந்தார்கள், பாவம் செய்தார்கள். அதனால் அல்லாஹு தஆலா கொஞ்சம் கொஞ்சமாக சோதித்தான், அதற்கு பின்னால் ஒரே அடியாக அல்லாஹ் அழித்தான் என்று வரலாறு சொல்லுகின்றது. அப்படியாக இருந்தால் நமக்கும் இந்த சோதனைகள் நம்மளை திருத்திக் கொள்வதற்காக அல்லாஹ் தந்திருக்கிறாக இருந்தால், நாங்கள் இதிலிருந்து இன்னும் பாவமீட்சி பெறவில்லை என்றிருந்தால், இதிலிருந்து நாங்கள் பாவங்களிலிருந்து எங்களை நாங்கள் பாதுகாக்கவில்லை என்றிருந்தால் மிகப்பெரிய ஒரு அழிவு அல்லாஹ் எங்களுக்கு கண் முன்னால் வைத்திருக்கிறான் என்கின்ற அந்த யதார்த்தத்தையும் அந்த படிப்பினை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த உணர்வோடு அல்லாஹ் தஆலா வாழக்கூடிய பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் பேசி எனக்கும் உங்களுக்கும் தந்தருவானாக. அக்கூலி கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ லி ஜமீஇல் முஸ்லிமீன் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.